ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் ஸ்டடி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பைசியான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய சைஸாக 4 இல்லை 5 பல்லு பூண்டு தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பூண்டை டேரெக்டாக நம்ம அப்படியே போட மாட்டோம், நல்லா இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும் பூண்டு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பூண்டை தான் ஃபஸ்ட் நம்ம சேர்ப்போம். பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம பச்சை மிளகா தேவையான அளவுக்கு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பழமாக இருக்க தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. 5 இல்லை 6 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கேஸை நம்ம சிம்மில் வச்சே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எங்ககிட்ட கருவேப்பிலை தான் இருந்துச்சு, அதனால் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் இடித்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லா. அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பைசியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம இட்லி, சப்பாத்தி, தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். சுட சுட நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும். இது போல் வ்ளாக் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.